நம்ம புதுசாக வாங்கின மல்டிமீட்டரை நம்ம வீட்டில் இருக்க ப்ளக்கில் சொருகி பார்த்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்படி செக் பண்ணுறதுக்கு அதை கரெக்டான பாயிண்டில் வைக்கணும். சப்போஸ் அதை மாற்றி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய வேஸ்ட் டிவைஸை பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்து நம்ம சரி பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி டிவைஸ்லாம் ரிப்பேர் பண்ணும்போது அதில் எவ்வளோ வோல்டேஜ் வருது, எவ்வளோ கரண்ட் வருது, கையை விட்டால் கரண்ட் அடிக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மல்டிமீட்டர் தேவையாக இருந்துச்சு. அதனால் நான் இன்றைக்கி கடையில் இருந்து 100 ரூபா கொடுத்து இந்த மல்டிமீட்டர் வாங்கிட்டு வந்தேன். பழைய இரும்பு கடை கிடையாது, எலக்ட்ரிக் கடையில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். புதுசாக ஒருத்தங்க மல்டிமீட்டர் பார்க்கும்போது இதை எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பார்க்குறது, எப்படி கரண்ட் கரெக்டாக வருதா, எவ்வளோ வருதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுன்னு தெரியாது. நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், பட் தெளிவாக இல்லை. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த மல்டிமீட்டரை நம்ம தேவைக்காக ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வோல்டேஜ் கரண்ட்லாம் செக் பண்ணுறது, அண்ட் அதை தவிர்த்துட்டு எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே இருக்குது, இதை எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மல்டிமீட்டர்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து சார்ஜ் காலியாக போச்சு அப்படின்னா வேறு மாற்றி போட்டு இதை ஒர்க்காக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிமீட்டருக்குள்ளே உள்ள என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்னு அலசி அரைஞ்சு பார்த்த வீடியோ நம்ம ஏற்கனவே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம மேட்ருக்கு வரலாம். இந்த மல்டிமீட்டரில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஓட்டை கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம கருப்பு அப்புறம் சிவப்பு ஒயரை மாட்டணும். ஆனால் இதில் எந்த ஓட்டையில் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். இதில் கடைசியில் ஒரு ஓட்டை இருக்குல்ல, அது பேர் வந்து காம் அப்படி போட்டிருப்பாங்க. அதாவது கருப்பு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவாங்க. இது வந்து கிரவுண்டுக்கானது. ஸோ கருப்பு ஒயரை இங்கே தான் மாட்டணும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஓட்டை இருக்குல்ல, அது வந்து வோல்டேஜுக்கானது. அப் டு 750 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம இதில் மாட்டி மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இதில் தான் நம்ம வந்து சிவப்பு ஒயர் மாட்டுவோம். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் செக் பண்ணுறது. ஆர்ம்ஸ் எல்லாம் அவ்வளோவா பார்க்க மாட்டோம், நம்மளோட யூஸுக்கு நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இப்போதைக்கு கருப்பு ஒயர் வந்து கிரவுண்ட் கடைசியில் மாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சிவப்பு ஒயர் வந்துட்டு நடுவில் மாட்டிக்கோங்க. இதுதான் மோஸ்ட் காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி மல்டிமீட்டரில் ப்ராப்ஸ் எல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் மல்டிமீட்டர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் வந்து ஆஃபில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் மெஷர் பண்ண போகிறோம், என்னத்தை செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு கடையில் ஏதாச்சும் பொருள் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு மொபைல் ஃபோன் சார்ஜர் இருக்குல்ல, அதில் வந்து யூஎஸ்பி கேபிளை மாட்டி அதுலேருந்து வர்ற 5.5 வோல்டேஜோ இல்லை 3 வோல்டேஜோ கொடுத்து ஆன் பண்ணி வைப்போம். ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜரையும் மாட்டி வச்சுருக்கிறேன். லேப்டாப் சார்ஜரில் எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு தெரியல. ஸோ அதையும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம மல்டிமீட்டரில் மாட்டி எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டிசி கரண்ட் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ டிசி கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா வி போட்டு டாட்டா வச்சுருக்காங்களா லெஃப்ட் சைடில். ஸோ அந்த மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். எதுனா அதுதான் வந்து டிசி கரண்ட்டுக்கான மோடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வி போட்டு ஒரு வளைஞ்சி ஒரு லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டு. அதாவது ஏசி கரண்ட் வந்து அலை மாதிரி வரும்னு சொல்லுவாங்களே. ஸோ அதனால் இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம மொபைல் சார்ஜர் அவுட்புட் செக் பண்ணலாம். மொபைல் சார்ஜர் யூஎஸ்பி கேபிளில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கருப்பு வரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராப்பை வந்து அப்படியே அதில் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் மல்டிமீட்டரில் அந்த ஆப்ஷனை வந்து டிசி வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணணும். நான் சொன்னால் பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு டாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம்னா 200 m, அதாவது 200 மில்லி வோல்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ அந்த ஆப்ஷனில் வைக்கும்போது நமக்கு 1ன்னு காட்டுது. அதனாலனா இந்த யூஎஸ்பி சார்ஜரில் வர வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 200 மில்லி வோல்ட்டுக்கு மேலே இருக்குது. அதனால் அந்த 1 அப்படிங்கிற நம்பரை காட்டுது. ஸோ அப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 2000 மில்லி வோல்ட் வைக்கிறோம். அப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் சார்ஜரில் வர வோல்டேஜ் வந்து 2000 மில்லி வோல்ட் தான் அதிகமாக இருக்குது. அதனால் 1 காட்டுது. ஸோ இன்னொரு திருப்பி வச்சோம்னா 20 வோல்ட்டு. இந்த ஆப்ஷனில் வைக்கும்போது நமக்கு கரெக்டான வோல்டேஜ் காட்டுது. எப்படா இதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் வைக்கும்போது 1 காட்டுச்சு, ஆனால் இதில் மட்டும் கரெக்டான வோல்டேஜ் காட்டுது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த 20 வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது என்ன மீனிங்னா 0 to 20 வோல்டேஜுக்குள்ளே எவ்வளோ வந்தாலும் நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த யூஎஸ்பி கேபிளில் பார்த்தீங்கன்னா 5.12 வோல்ட் தான் வந்துகிட்டு இருக்குது. இது 20 வோல்டேஜை விட கம்மி. அதனால் இந்த ஆப்ஷனில் வந்து இதுக்கான மெஷர்மெண்ட்டை கரெக்டாக காட்டுது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேப்டாப் சார்ஜர் வச்சுருக்கோம். லேப்டாப் சார்ஜரோட அந்த இது மண்டையில் பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் அவுட்புட் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதே போல் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆனால் இதில் என்ன விஷயம்னா கருப்பு சிவப்பு ஒயர் கொடுக்கல, இவங்க பாட்டுக்கு மஞ்சள் ஏதோ ஒயர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து ரேண்டமாக வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி பண்ணும்போது அந்த மல்டிமீட்டரோட டிஸ்பிளேயில் பாருங்கள் வோல்டேஜ் 19 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் 1 ஆயிடுது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த லேப்டாப் சார்ஜரில் வர அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து 20 வோல்டேஜுக்கு மேலே போகிறதுனால 1ன்னு காட்டுது. அப்போது
அந்த ஆப்ஷனை வந்து நம்ம 20 வச்சுருக்கோமா, அதை வந்து 200 சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணால் 20 வோல்டேஜுக்கு மேலே வர வோல்டேஜும் மெஷர் பண்ணி நமக்கு காட்டும். ஸோ இப்போ பாருங்கள் காட்டுதா 20.1 இவ்வளோ வோல்டேஜ் வந்து அந்த லேப்டாப் சார்ஜர் இருக்குல்ல அதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. சரி, இதில் வந்து ப்ளஸ் மைனஸே கொடுக்குறா எப்படிலாம் கண்டுபிடிக்கின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராப்பை அப்படி மாற்றி வச்சிங்கன்னா மைனஸில் காட்டுது பார்த்தீங்களா. அதாவது நம்ம ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சோம்னா ப்ளஸில் காட்டும் டிஸ்பிளேயில். இப்போ வந்து மைனஸில் காட்டுச்சுன்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் வந்து மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சும் ஒரு டிவைஸோட பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. மல்டிமீட்டரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்து ஒரு முக்கியமான மோடு தான் பஸர் மோடு. இப்போ நான் கை காட்டுறேன் பார்த்தீங்களா, இதான் அந்த மோடு. அந்த மோடில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ராப் ரெண்டுக்கு பார்த்தீங்களா, சிவப்பு கருப்பு ப்ராப்பு, அதை அப்படியே ஒட்டி வச்சிங்கன்னா கீ அப்படி சவுண்டு வரும். பார்த்தீங்களா எப்படி சவுண்டு வந்துச்சுன்ட்டு. ஸோ இது வந்து ஷார்ட் ஆச்சுன்னா சவுண்டு வரும். ஸோ இது மூலமாக ஏதாச்சும் ஒரு லைட்டு இல்லை ஏதாச்சும் வந்து ஃபியூஸ் போச்சா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இந்த போர்டில் இருக்க ஒரு லைட்டுக்கு வந்து நான் பவர் சப்ளை கொடுக்குறேன் பாருங்கள், லைட்டு எரியும். இது எப்படி எரியுன்னு கேட்டிங்கன்னா மல்டிமீட்டருக்குள்ளேருந்து பவர் வரும். பார்த்தீங்களா லைட் எரியுது. இருங்க நான் ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இருங்க, ஒழுங்காக வர மாட்டேங்க என்னங்க இது. இப்போ பார்த்தீங்களா எரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி லைட் எரியுது. அப்போ இது ஃபீஸ் போல் அப்படின்னா மேலே வந்து ஒன்றுன்னு காட்டும், சவுண்டு நமக்கு எதுவும் வராது, பஸர் சவுண்டு. இதுவே லைட்டு வந்து ஃபீஸாக போச்சு ஒர்க் ஆகாது அப்படின்னா அது ஷார்ட் ஆகி நமக்கு வந்து கீ அப்படி சவுண்ட் வரும். ஸோ அதை வச்சு லைட்டு ஃபீஸ் போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு போர்டு எடுத்துருக்கீங்க, போர்டில் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து ரொம்ப தூரத்துக்கு போகுது. அதாவது பிசிபி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனோட ஸ்டார்டிங் இங்கே இருக்கும், எண்டிங் பார்த்தீங்கன்னா வேறு அங்கேயே சுற்றி உழைச்சி கொடுத்துருப்பானுங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த கனெக்ஷன் கட் ஆகாமல் வருதா, எதுவும் இஷ்யூ இல்லாமல் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த பஸர் மோடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் பாயிண்டில் ரெட் ப்ராப்பை வைக்கிறேன்னா அப்படியே அதை ட்ராக் பண்ணி இந்த மூலைக்கு வந்தோம்னா அதோட இன்னும் 2 இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற அந்த சர்க்யூட் வந்து அங்கே போய் முடியுது, அங்கே இருக்கிற ஒரு காம்பவுண்டில் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அங்கே நம்ம வைக்கும்போது இந்த கனெக்ஷன் கட் ஆகாமல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கீ அப்படி சவுண்ட் அடிக்கும். பார்த்தீங்களா சவுண்டு எப்படி வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் நல்லா இருந்தால் கீன்னு சவுண்டு வரும். இலையில் எங்கேயாச்சும் கட் ஆகி போச்சு அப்படின்னா சவுண்டு வராது. அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி கனெக்ஷன் கட் ஆனதை பார்த்து சால்டரிங் பண்ணி விட்டு அதை சரி பண்ணணும். ஸோ இதுக்கும் அந்த பஸர் மோடை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடு. இந்த பஸர் மோடை வச்சு ஒரு கெப்பாசிட்டர் ஒர்க் ஆகுதா இல்லை டெத்தான கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். அதுக்கு ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்குவாங்க. அது வந்து மேலே தெரிச்சு போன கண்டிஷனில் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். ஸோ நம்ம அந்த போர்டில் இருக்கிற ஒரு கெப்பாசிட்டர் எடுத்திருக்கோம். இதில் வந்து நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பார்த்து அந்த ப்ராப்பை வச்சிங்கன்னா உங்களுக்கு மல்டிமீட்டர் டிஸ்பிளேயில் இந்த மாதிரி ரீடிங் மாற்றி காட்டணும் அப்படின்னா அது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை ரீடிங் எதுவுமே காட்டல ஒன்றுன்னு காட்டுது அப்படின்னா அது அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த பஸர் மோடை வச்சு ஏகப்பட்டதை இப்படி கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அந்த மோடில் வந்துட்டு 20, 30, 40, 50K 60Kன்னு நிறைய போட்டிருப்பாங்க. ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா கோடை வச்சு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை கால்குலேஷன் பண்ணி இது எவ்வளோ வோல்டேஜ் இது பண்ணும் அது பண்ணுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இதாகிடும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மல்டிமீட்டரில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்குவாங்க. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பார்த்தெல்லாம் வைக்க தேவையில்லை. எப்படி நீங்கள் வச்சாலும் அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் காட்டும். ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அப்புறம் கடைசியாக தான் இருக்கா நம்ம தலைவன் ஏசி கரண்ட்டை செக் பண்ணுறது. இங்கே தான் நம்ம ஆளுங்க நிறையா தப்பு பண்ணுவாங்க. நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் பார்த்தீங்களா மல்டிமீட்டர் வெடிச்சுதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வெடிக்கிற சம்பவம்லாம் இங்கே தான் நடக்கும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் அந்த சுவிட்ச் பாயிண்டில் வருது பார்த்தீங்களா, அந்த கரண்ட் மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பை வந்து இப்படி உள்ளே மாட்டிட்டு சுவிட்சை போட்டுருவாங்க. ஆனால் அந்த மோடை பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் அதுக்கான மோடில் வைக்காமல் வேறு ஏதாச்சும் திருப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மல்டிமீட்ரு பவர் தாங்க முடியாமல் வெடிக்கும். ஸோ நம்ம வீட்டில் வர்ற கரண்ட்டை செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மல்டிமீட்டரில் இந்த ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அதாவது வி போட்டு ஒரு வளைஞ்ச கோடு மாதிரி போட்டிருக்கும், அதுக்கு வந்து சைன் வேவ்னு அர்த்தம். ஏசியில் பார்த்தீங்கன்னா அது வோல்டேஜ் கரண்ட் எல்லாமே சைன் வேவில் வந்துக்கிட்டு இருக்கும், அதனால் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கும். 200 ஒன்று போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் 250 போட்டிருப்பாங்க. இதில் வந்து நம்ம வீட்டில் 230 வோல்டேஜ் தான் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால்
இதில் வந்து 750 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்குல்ல, அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளக் பாயிண்டில் போட்டு சுவிட்சை போட்டிங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ கரண்ட் வந்துக்கிட்டு இருக்குன்னு காட்டும். ஸோ நான் எதுக்கு நான் 750 சொல்கிறேன்னா, வீட்டில் வந்து 230 வருமா, ஸோ 2 ஆப்ஷன் தான் இருக்குது, 200 ஒன்று 250 ஒன்று. 200 வச்சிங்கன்னா அதுக்கு மேலே நமக்கு கரண்ட் வர்றதுனால இங்கே காட்டாது, அங்கேயும் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் 750 வச்சு செக் பண்ண சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் தெரியாது, இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பொருட்களை நீங்களே சரி பார்க்கணும், அதுக்காக நான் மல்டிமீட்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இதை தவிர்த்துட்டு மல்டிமீட்டரில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஆம்பியர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இப்போதைக்கு நம்ம சின்ன சின்ன இது பண்ணுறதுக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, வோல்டேஜ் மெஷர் பண்ணுறது, டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வர்ற கரண்ட்டை மெஷர் பண்ணுறது, அதுக்கப்புறம் பஸர் மோடை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் ஒர்க் ஆகுதா ரிப்பேர் ஆச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இந்த 4 ஆப்ஷனே போதும் ஒரு நார்மலாக பேசிக்கான ஒரு மனுஷனுக்கு இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு, செக் பண்ணி பார்க்குறதுக்கெல்லாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கீழே சொல்லுங்கள். இல்லை எனக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லாத நிறைய ஆப்ஷனை நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாதவன் தெரிஞ்சுக்கிட்டும், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம். பாய்.